நடைபெற வேண்டும். ஐயா மற்றும் மேலும் அவர்களுடன் இணைந்து எங்கள் சொந்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய அனைவரும் இணைந்து பெற்றுக் கொள்வார்கள். ஒரு பலத்த கரகோஷத்தோடு அனைத்திந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு பெருமையுடன் நடத்தும் அனைத்திந்திய தமிழ் சான்றோர்கள் மாநாடு சிங்கப்பூரில் அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழர்களின் ஒரு நல்ல கனவு எது என்று கேட்டால் அனைத்து இந்திய இன்னும் சொல்றதா உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் செல்வங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பாக நாம் மாற்றினால் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். அதற்கு முதல் படியாக இந்த அனைத்து இந்திய தமிழ் செல்வங்களின் கூட்டமைப்பு இன்றைக்கு தொடங்கப்படுகின்றது. இந்த அருமையான கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை பல்லாண்டு காலமாக சொல்லி வந்தவர் யார் என்று கேட்டால் தில்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இன்னும் சொல்வதா இருந்தா முகம்மன் இல்லாம தில்லி தமிழ்ச்சங்கம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அத்தகைய பெருமை மிகுந்தவர். 2003 நான் டெல்லிக்கு போயிருந்தப்ப எதுக்காக போயிருந்தேன்னா அவங்களுடைய அழைப்பின் பேர்ல போயிருந்தேன். அப்ப அமெரிக்காவுக்கு போறதுக்காக மினிஸ்டர் யார் வர்றாங்களா வந்திருக்கேன் பாக்க. நான் பேசுறது கொஞ்ச நேரம் தான், அது கேட்கணும் எல்லாரும். அவங்க வேலை வாங்க பாடகு பெருமைப்படுறாங்க, நல்லா கேட்கணும். ஆடி மாசம் நாள் இந்த ட்ரெஸ் இருக்கீங்களா? சரி சரி சரி. அமெரிக்கா போறதுக்கு எனக்கு விசா அப்ப வந்து டெல்லியில போய் தான் வாங்கணும். சென்னையில அப்ப கிடைக்காது, டெல்லி போகணும். டெல்லி போயிருந்தேன். அது என் கூட எல்லாரும் திரைத்துறை சார்ந்த பலர் வந்திருந்தாங்க. அப்ப ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் கிடைக்கல, விசா கிடைக்கல. அங்க நடக்கிறது பெட்னா தமிழ் சொன்னோம், நான் தான் போய் தமிழ்ல பேசணும், எனக்கு கிடைக்கல. அது எப்படி கொண்டு வச்சு அனுப்பாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவரு திரைத்துறை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு. அப்ப நான் சென்னை திரும்புறதா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். வேற யாரையும் தெரியாது எனக்கு. அப்பதான் மூந்தன் சார் சொல்றாரு, ஒண்ணு இல்ல டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் நீங்க தங்கு, நான் ஏற்பாடு பண்றேன், உங்களுக்கு 3 நாள்ல விசா வாங்கி தர்றேன். பாருங்களேன், 3 நாள்ல அமெரிக்கா விசா வாங்கி தர்றேன். நான் கண்ணீர் தொடச்சிக்கிட்டு சரி ஆறுதல் சொல்றாங்கல்ல, சரி நான் 3 நாள் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அவர் வெகுபாடுபட்டு அன்றைக்கு அந்த அமெரிக்காவிலிருந்து கவுன்சிலர் ஜெனரல் ஒரு கடிதம் மட்டும் இவரை வரவழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை வரவழைச்சிட்டு 3 நாள்ல எனக்கு அமெரிக்கா செல்ல 2003 விசா வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டால் முகம்மன் அவர்களும் டெல்லி தமிழ்ச்சங்கம் தான். அதுக்கப்புறம் என்ன சாதிச்சேன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பிறகு 10 முறை நான் அமெரிக்கா தமிழ்ச்சங்கங்களுக்கு நான் போயிருக்கேன். நான் அமெரிக்காவினுடைய எல்லா தமிழ்ச்சங்கங்களுமே பேசியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நம்முடைய ஐயா பிஜேபியினுடைய வேந்தர் ஐயா அவர்கள், தமிழகத்தின் தலைவர் ஐயா அவர்களை நான் பெரும்பாலும் வேலூர்ல சந்திச்சதில்ல, அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள்ல தான் நான் அவரை சந்திப்பேன்.
அவர்கள் எத்தனை பெரிய சாதனை பண்றாங்க அப்படின்னா, என்கிட்ட யாராவது தமிழ்ல பேர் வைக்கணும்னு கேட்பாங்க. அப்படி தமிழ்ல பேர் வைக்கணும்னு என்னால முடிஞ்சதை சொல்லிட்டு அடுத்து நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, தமிழ் இயக்கத்திலிருந்து ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. 5000 தமிழ் பெயர்கள், 50,000 தமிழ் பெயர்கள். 5 லட்சம் தமிழ் பெயர்கள் இருக்கலாம். ஆனா 50,000 தமிழ் பெயர்களை அதை அச்சிட்டு அதை அவர்கள் நமக்கு தந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனை அவங்க பண்றாங்க. ஏன் அந்த சாதனை தெரியுங்களா? நான் அதை ஒரு இது பதிவு பண்றேன். சமீபத்துல இப்ப விஜயதசமி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சேர்ப்போம். அந்த காலத்துல இப்ப மாதிரி ஜனவரியிலே சேர்த்து விடுறதுலாம் கிடையாது. ஆண்டு தொடங்கணும்னு சேர்க்க மாட்டோம். சரஸ்வதி பூஜை விஜயதசமிக்கு சேர்ப்போம். அப்ப பல பள்ளிகள்ல என்னை கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த தானியத்துல கைய பிடிச்சு எழுத வைப்பாங்க. நான் அந்த மாதிரி அந்த குழந்தைய எழுதுறப்ப ஒரு சின்ன விஷயம் அந்த குழந்தைகிட்ட கேட்பேன், உன் பேர் என்ன அப்படின்னு. அன்னைக்கு நான் 100 குழந்தைகள்கிட்ட எழுத வச்சேங்க. அந்த 100 குழந்தைகளுடைய பேரையும் கேட்டேன். நம்புறீங்களோ இல்லையோ, 98 குழந்தைக்கு தமிழ் பேர் கிடையாது. 98 குழந்தைகள் தமிழ் பேர் கிடையாது. இது நம்ம எங்க போய் சொல்றது, யார்கிட்ட போய் சொல்றது? இது நான் போய் இப்ப வேற இடத்துல சொல்ல முடியுமா? வைக்கல. சொன்னாங்க பாருங்க, எனக்கு முன்பு அது பேசிய வணக்கத்திற்குரிய முனைவர் மூத்த வழக்கறிஞர் வேலஸ்ரீ அவர்கள் பேசுறப்ப வீட்டுல இருந்து தொடங்கணும்னு சொன்னாங்க இல்லையா? காரணம் என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். அது மட்டும் இல்ல, பேசுறப்ப தமிழ்ல பேசணும். அது முக்கியமான ஒன்று. எவ்வளவு பழமையானது. நான் உலக நாடுகள் போறத பெருமையா சொல்லுங்க. நேத்து நான் எங்க போனேன் தெரியுமா? நேத்து ஆடித்த பஸ்ஸுக்கு நான் சங்கரகுடியில பேசுறேன். காலையில என்ன செஞ்சேன் தெரியா? மலையடிப்பட்டின்னு ஒரு கிராமம். மலையடிப்பட்டி, மலை ஞாபகம். நம்ம கீழடியைத்தானே பெருசா சொல்றோம். கீழடி தமிழனுடைய தாய்மொழின்னு சொல்றோம்ல. ஆதிச்சநல்லூர் இருக்கு, அரிக்கமேடு இருக்கு, பழனிக்கு கீழே பொறிஞ்சு இருக்கிற இடம் இருக்கு, கரூர் பக்கத்துல இருக்கு. எல்லாமே அகலாய்வு செஞ்சா தொல்லியல்ல அற்புதமான செய்திகள் எல்லாம் அதுல கிடைக்கும். இவ்வளவு ஏங்க, கடலுக்குள்ள போன துவாரகையை தேடுற மாதிரி பூமுகாரத்துல தேடிட்டோம்னு நம்ம யாருன்னு நமக்கு தெரியல, உலகத்துக்கு தெரிஞ்சு போகும். அந்த மலையடிப்பட்டி கிராமத்துல என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத சதுர கிணறு ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நேற்று அதாவது கடும் வெயில்ல நின்று அதை பார்த்து படம் எடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக. அங்க வேலை பார்க்கிறவங்க சொல்றாங்க, முதுமக்கள் தாழ்வு இருக்கு, வண்ண வடிவ பானைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. கருப்பு வடிவ பானை, சிவப்பு வடிவ பானை, அதுல குறியீடுகள், அதுல மயிலுடைய படம் இருக்குங்க. இது எல்லாமே 3000 ஆண்டு பழசு. பாருங்க, 3000 ஆண்டு. அதுல எழுத்து இருக்கு, குறியீடு இருக்கு. இப்ப இது போன மாதத்துல கண்டுபிடிக்கப்பட்டு நேற்று நான் போய் பார்த்து வந்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, எங்க தோன்றினாலும் நம்முடைய தமிழுடைய பெருமை இருக்குங்கிறத உலகத்துக்கு தெரிவிக்கணும். இந்த அருமையான அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பை இங்கே உருவாக்குவதற்கு, கூட்டுவதற்கு காரணமாக இருக்கின்ற பெருமக்கள் நம்முடைய தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற கலைமாமணி முனைவர் ஐயா முத்து அவர்கள் இப்ப ஐயா பேசுறாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நேரம் கருதி அவங்க சுருக்கமா முடிச்சுட்டாங்க. ஐயா அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் வேலஸ்ரீ அவர்களுக்கும், திருமிகு அருளானந்தம் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அருளானந்தம் அவர்களுக்கும், கௌரவ ஆலோசகர் நாராயணசாமி மகேஷ் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் நம்முடைய டெல்லி தமிழ் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் என்றைக்குமே அவர்தான், வணக்கத்துக்குரிய முகத்தன் ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகிறது பெருமை சேர்த்திருக்கின்ற பொதுச் செயலாளர் நக்கில தமிழ் சங்கத்தை சேர்ந்த சிலியன் குமாரசாமி அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வர இருக்கின்ற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் ஐயா அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு விஸ்வநாதன் அவர்கள்,
இந்த நிகழ்ச்சியிலே வந்திருந்து எல்லாருக்கும் முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. வந்திருந்து தமிழுக்காக மட்டுமில்லாமல் தன்னுடைய உழைப்பால் உலகெங்கும் பயணப்பட்டு கொண்டே இருக்கின்ற கல்விக்கோ முனிவர் ஐயா விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் வேந்தர் ஐயா கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு அன்பு பாராட்டை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே வருகை கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற உலக தமிழ பொருளாதார கழக வழக்கறிஞர் சட்டக்கதிர் மாணவியருடைய ஆசிரியர் டாக்டர் BRS சம்பத் அவர்களுக்கும், தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும், செயலாளர் திருமிகு உலகத்தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் VGP ராஜாதாஸ் அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய கௌரவ ஆலோசகர் பூபேஷ் நாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் முன்னே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி, இந்த அருமையான அனைத்து இந்திய தமிழ் சங்கம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையில தமிழ் சங்கம் 3ஆம் தமிழ் சங்கம் இருந்தது. முதல் தமிழ் சங்கம், 2ஆம் தமிழ் சங்கம், 3ஆம் தமிழ் சங்கம். 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டா பாலவிடத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தவிர அவர்கள். அவர் ஏன் உருவாக்கினாரு அப்படின்னா, மதுரைக்கு ஒரு முறை வந்திருந்தாரு. வந்தபோது திருக்குறள் ஏடு கிடைக்கல, கம்பராமாயண ஏடு கிடைக்கல. ஒரு சந்தேகத்துக்காக ஒரு புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பாக்குற மாதிரி ஏடு கேட்டா கிடைக்கல. அவருக்கு ரொம்ப கவலையா போச்சு. இது என்ன மதுரையிலேயே கிடைக்கலன்னா அப்புறம் எங்கதான் கிடைக்கும்? அப்புறம் தான் யோசிச்சு பார்த்து, தமிழுக்கு கதின்னா யாரு? கம்பரும் திருவள்ளுவரும் தானே. கம்பர் திருவள்ளுவர் 2 பேர் தானே கதி. இதெல்லாம் தேடி வைப்பதற்கு ஒரு சங்கம் வேணும் என்று 1901ஆம் ஆண்டு 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கினார் பாலவிடத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தவிர அவர்கள். வச்சுக்கோங்க. அதே போல உலக தமிழ் சங்கத்தை நிறுவ வேண்டும் என்று புரட்சித்தலைவர் MGR அவர்கள் அடிக்கல் நாட்டி, பின்னர் அது மதுரையில இன்றைக்கு உலக தமிழ் சங்கம் சிறப்பா நிகழ்த்திட்டு இருக்கு. இமை என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் தமிழளவையினும் பயனளிக்கும் முதல் சித்தொழியும் நாள் நமக்கு திருநாளாகும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கே அமரப்படாத எல்லா இருக்கைகளிலும் அமர்ந்திருக்கிற என் தாய் தமிழுக்கு பெரு வணக்கம். ஏன்னா இந்த அரங்கம் மிக வித்தியாசமான அரங்கம். இந்த அரங்கமும் சட்டமன்றம் போலத்தான். எப்படி பெரியவர்களை எல்லாம் எதிர் திசையில் அமர்ந்து வைத்துவிட்டு இளையோர் எல்லாம் இன்னொரு திசையில் கத்திக் கொண்டிருக்கிறோம். இருக்கட்டும். இந்த அரங்கில் தலைமையேற்றிருக்கிற ஒரு மாமனிதர். இந்திய கல்விக்கூடங்களின் வரலாற்றில் கல்விக்கூடத்தில் நடுவே பயிர் நட்டவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலேயே கல்விக்கூடத்திற்கிடையே ரயில் விட்ட ஒரு மனிதர். அந்த மனிதரை இந்த நிகழ்வின் வாயிலாக ஒரு பெருவணக்கத்தை நான் இங்கே பறைசாற்றிக் கொள்ள கடமையாற்றிருக்கிறேன். காரணம் என்ன? ஒன்று மட்டும்தான். எல்லா கல்விக்கூடங்களிலும் எழுதப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? தயவு செய்து கல்விக்கூடங்கள் எல்லாம் மாணவர்களின் உருவாக்கத்தை நிறுத்திவிட்டு மனிதர்களின் உருவாக்கத்தை பெருக்குங்கள். என் சமூகத்திற்கு மாணவர்களை விட மனிதர்கள் தான் அதிகம் தேவைப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்படி எனக்கு தெரிந்து இந்தியாவின் எல்லா மொழிகளையும், இன்னும் சொல்ல போனால் உலகின் எல்லா மொழிகளையும் நீங்கள் கற்றுத்தேர வேண்டும் என்றால் வேறெங்கும் பயணிக்க வேண்டாம். VIT பல்கலைக்கழகத்திற்கு பயணித்தாலே போதுமானது. அத்துணை லட்சம் மாணவர்களை ஒரு குடும்பமாக வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அவருக்கு அருகில் இன்னொருவர் இருக்கிறார். வள்ளுவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தமிழர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தலைவர்களுக்கெல்லாம் காகம் அமர சிலை வைத்திருக்கிறோம். வள்ளுவனுக்கு மட்டும்தான் மேகம் அமர சிலை வைத்திருக்கிறோம். அப்படி எங்கே போனாலும் வள்ளுவர் சிலையோடு பயணப்படுகிற ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்காரர் VGP அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அதே போல் இங்கே உலகம் அறிந்த தமிழ் பேசுகிற, அதாவது ஒரு அரங்கில் சிலர் பேசுகிற போது தமிழ் கேட்கும், வெகு சிலர் பேசுகிற போதுதான் தமிழே கேட்கும். அப்படி தமிழே கேட்க அமர்ந்திருந்த அத்துணை பெருமக்களுக்கும் ஒரு பெருவணக்கம். இதையெல்லாம் தாண்டி இந்த அரங்கமும் எனக்கு திரையரங்கமாகவே தெரிகிறது. திரையரங்குகள் மிகவும் வித்தியாசமானவை. எப்படி பணம் இல்லாதவனை முன் இருக்கையிலும் பணக்காரனை கடைசி இருக்கையிலும் அமர வைத்து பார்க்கும் திரையரங்கம். அப்படி
அப்படி எல்லோரையும் முன்னிருக்கையில் அமர வைத்து இந்த இந்த அரங்கமும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அப்படி ஒரு அரங்கத்தில் இன்னும் சொல்கிறேன், என்னுடைய மொழி எப்படியான மொழி என்று எல்லோரும் கேட்கிறார்கள். ஒன்றே ஒன்று மட்டும்தான், தமிழருக்கும் பிறருக்கும் உண்டான வித்தியாசங்களில் இந்த வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. தமிழர் பிறமொழி பேசுபவனை குருவாகவும் தமிழ் மொழியில் பேசுபவனை குரு என்றே பார்க்கிற அந்த மனப்போக்கு எப்போது மாறுமோ அப்போது எல்லாம் மாறிவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்னார், அவருடைய அந்த புத்தகம், எங்கள் வீடுகளில் இருக்கிற கிட்டத்தட்ட 13 குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று நினைத்த போது எங்கள் கைகளில் தவழ்ந்த ஒரு புத்தகத்தை தமிழ்நாட்டின் எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தமிழ் இயக்கத்தின் சார்பாக சூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் என்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கள் வீடுகளின் பிள்ளைகளின் பெயர் ஆதினி, அன்பினி, அருள்மொழிவர்மன், ஆதிரை, வெண்பா, இப்படி எல்லா குழந்தைகளுக்கும் தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னாரோ இல்லையோ கல்விக்கோ சொல்லி இருக்கிறார். அதை பின்பற்றுகிறோம். ஆனா இந்த இந்த குழந்தைகள் யார்? நம் வீட்டின் குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம் வீட்டின் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு மனப்போக்கு ஓடிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஓஷோ ஒரு கவிதையில் சொல்லுவார், தவறு செய்யும் குழந்தைகளை பெற்றோர்களால் தண்டிக்க முடிகிறது. தவறு செய்யும் குழந்தைகளை பெற்றோர்களால் தண்டிக்க முடிகிறது. தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளால் மட்டும்தான் மன்னிக்க முடிகிறது அப்படின்பார் ஓஷோ. இப்படி அந்த சமூகத்தை, அந்த குழந்தைய ஒரு மாதிரி, அதாவது இன்னைக்கும் நம் வீடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கிற பெற்றோரை விட செல்லை கொடுக்கிற பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த அந்த இடம் எங்கே மாறுமோ அந்த இடத்திலிருந்து பிள்ளைகளாக வளர்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கிற மனப்போக்கு மாறிவிட்டது. எல்லா குழந்தைகளையும் எல்லோரையும் நேசிக்க வேண்டிய குழந்தைகளாக வளர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிற தாய்கள் தான் அதுல முக்கியமானது. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தையை கைபிடித்து அழைத்து போகிற போது எப்படி அழைத்து போகிறார்களோ அப்படித்தான் அந்த குழந்தையின் எதிர்காலம் இருக்கும். அதனாலதான் வீட்டுல ஆம்பளை பிள்ளை படிச்சா வீடு நல்லா இருக்கும், பொம்பளை பிள்ளை படிச்சாதான் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வீடுகளில் இருக்கிற ஆண் குழந்தைகள் வீடுகளின் வாரிசுகளாக இருக்கலாம். வீடுகளில் இருக்கிற ஆண் குழந்தைகள் வீடுகளின் வாரிசுகளாக இருக்கலாம். வீடுகளில் இருக்கிற பெண் குழந்தைகள் மட்டும்தான் வீடுகளில் பரிசாக இருக்க முடியும். அதுதான் பொம்பளை பிள்ளை. ஒரு பெண் என்கிற அந்த பாங்கு இருக்குல்ல, அது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைக்க வாய்க்காத ஒன்று. அப்படி ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை இந்த சமூகத்திற்கு கொடுத்தது தமிழ் என்கிற இந்த ஆகச் சிறந்த மொழி. ஏன்னா எங்கள் மொழியை பற்றி பேசுகிற போது எல்லோரும் சொல்கிறார்கள், நான் மேடை ஏறுகிற போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நாம் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற கருவம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வேன். அப்படி ஒரு மொழியை நம்மிடத்தில் எல்லோரும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த மொழிக்கு மட்டும்தான் வயது என்னவென்றே தெரியவில்லை. ஒரு மரம் வளரும் போது மரம் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுமாம். ஒரு கவிதை இப்படி எழுதப்பட்டிருக்கும். அந்த கவிதை, மரம் வளரும் போது தனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கிறது, நான் வளர்கிறேன், ஆனால் புத்தனுக்கா இயேசுவுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குமா ஒரு மரம். அப்படித்தான் எங்கள் மொழியும் வளர்கிற போதே, வளர்ந்து வரும்போதே நாங்கள் யாருக்கானது என்கிற கேள்வியை இந்த மொழி வைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு மொழி. இந்த மொழிக்கு அப்படி பக்கத்துல வந்துட்டானா இல்ல தள்ளிதான். ஏன்னா இந்த மொழி எங்களுக்கு அத்துணை தூரம் பெரும் உயரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது. காரணம் என்ன? ஒரு காலத்தில் தமிழ் படித்தவர்கள் எல்லாம் செழுமையாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் தமிழ் படித்தவர்கள் எல்லாம் செழுமையாக இருந்தார்கள். இன்றைக்கு வறுமையாக இருந்தார்கள். தமிழ் செழுமையாக இருந்தது. இன்றைக்கு தமிழ் படித்தவர்கள் எல்லாம் செழுமையாக இருக்கிறார்கள். தாய் தமிழ் மட்டும் வறுமையாகவே இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இந்த மொழி படுகிற பாட்டில் ஒரு பெரும்பாடு. அதனாலதான் இந்த மொழியை கொஞ்சி தவழ்கிற இடத்திற்கு ஒரு அரங்கம் தேவைப்படுகிறது. இந்த அரங்கிற்கு அழைப்பதற்கு ஒரு சிரமம் தேவைப்படுகிறது. திரைப்படங்களை விடவும் தமிழ் அரங்குகளின் எண்ணிக்கை எப்போது இங்கே கூடுமோ அப்போது இந்த வாழ்வியல் நாளும் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஏன்னா நல்ல படங்களை தாண்டி நல்ல மொழியியலை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மொழி மட்டும்தாங்க, உலகத்திலேயே வேற எந்த மொழியும் கிடையாது. நிலத்தை 5 வகைகளாக,
குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு 5 வகையாக நிலத்தையும், காற்றை 4 வகையாக, அதாவது எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அந்த காற்றுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம். மேற்கில் இருந்து வருகிற காற்றுக்கு கோடை என்றும், தெற்கில் இருந்து வருகிற காற்றுக்கு தென்றல் என்றும், கிழக்கில் இருந்து வருகிற காற்றுக்கு கொண்டல் என்றும், வடக்கில் இருந்து வருகிற காற்றுக்கு வாடை என்றும், நிலத்தை 5ஆக, காற்றை 4ஆக, மொழியை இயல் இசை நாடகம் என்று 3ஆக, நம்முடைய வாழ்வியலை அகம் புறம் என்று 2ஆக வகுத்தவன் தமிழன். ஆனால் ஒன்றே ஒன்றாக ஒழுக்கத்தை மட்டும்தான் வைத்தான். அதுதான் வாழ்வியல்னு சொன்னான். அந்த ஒழுக்கம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்வு எப்படி சீர்படும் நிறைய பேரை சொல்லியிருக்கான். அப்போ இந்த வாழ்வியலை இப்படி ஒரு மொழி சொல்லும் என்றால் அந்த மொழிக்கு பெயர் தமிழ் என்கிற இந்த மொழி. இந்த மொழியை நேசிக்கிற மனிதர்களை, இந்த மொழியோடு பழகுகிற மனிதர்களை இன்னும் இந்த பூமி அதிகம் தேவைப்படுகிறதாம். மனிதனாக வேண்டுமா? மனிதனை மனிதனாய் மதி, நீயும் மனிதனாகலாம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ அப்படி ஒரு மனிதத்தை விதைக்கக்கூடிய இடமாக எங்கள் மொழி எப்போதும் இருக்கும். ஒரே ஒரு கவிதையோட முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் அவரு வேல்முருகன் பாடும்போதே தெரியும்ல. ஏன்னா அந்த மனிதர் பாடுகிற போது நிறைய விஷயம் எங்களுடைய இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரங்கில் அவர் ஒரு மேல பாடினார். அந்த நிகழ்வு என் கண் முன்னாடி நடந்தது. இன்னும் நன்றாக நினைவு இருக்கிறது. ஒரு இசை என்ன செய்யும் என்றால், நீங்கள் எந்த நிலையான எந்த உயரத்தில் உள்ள மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு இசை உங்களை தடுமாற செய்யும். ஒரு இசை உங்களை அந்த இடத்திலிருந்து நடுவ செய்யும். ஒரு இசை உங்களை அதை நோக்கி இழுக்க செய்யும். எப்படி இசை அதை செய்யுமோ அப்படி எங்கள் இன்பத்தமிழும் அதை செய்யும். அதுதான் எங்கள் தமிழுக்கான பெரும் பேரு. இந்த மொழி அதைத்தான் எங்களுக்கு சொல்கிறது. தாய் அப்படின்னு ஒரு கவிதை. 5 1000 அணுக்களில் 1 மட்டும் பூமியை பார்க்கணும்னு அழகா ஆசையில குதிக்குதப்பா. கருப்பு உலகத்துல கல்லீரல் பக்கத்துல கரு 1 கலையா உதிக்குதப்பா. இந்த இருட்டு உலகத்துல இருக்காதவன் எவனும் இல்ல, பெத்தவளை மதிக்காதவன் பிறந்தும் எந்த பயனும் இல்ல. உருட்டு கண்ணும் ஒடுங்கன கைகாலும் ஒதுங்கித்தான் இருக்குமப்பா. உருட்டு கண்ணும் ஒடுங்கன கைகாலும் ஒதுங்கித்தான் இருக்குமப்பா. ஆத்தாவுக்கு ஒன்ன தவிர மத்ததெல்லாம் மறக்குமப்பா. ஆண்டியும் அரசனோ முடவனோ முட்டாளோ 300 நாள் முடங்கித்தான் கிடக்கணும். எங்க முழுசா சாப்பிட்டா மூச்சு முட்டுமோன்னு, வயிறு நிறைய சாப்பிட்டா என் வம்சத்துக்கு வலிக்குமோன்னு, குறையா சாப்பிடும் பாதகத்தி தரணியெல்லாம் சொல்லணுமா நான் ஒன்ன பத்தி. பன்னீர் தெளிச்சு பாசத்துல பாய விரிச்சு என்ன அழைக்க உறவெல்லாம் சிரிச்சுச்சு. அடிவயிறு கூட என் அம்மாவுக்கு வலிச்சுச்சு. அப்ப கூட கண்ணா அழாதேன்னு ஆத்தா கை என்ன அமைச்சிச்சு. இந்த பந்த பாசத்துக்கு தான் 10 மாசம் இருந்தேன்னு புரிஞ்சிச்சு. பக்கத்துல வந்து பார்த்த என் பாட்டி கூட எனக்கு பயமாத்தான் தெரிஞ்சிச்சு. உசுரோட உருண்ட பையும், 4 காலில் நடந்த பையும், தள்ளு வண்டியில் தவழ்ந்த பையும், தலை குளிச்சு நான் வந்த பையும், வளர்ந்த துணி எடுத்து உள்ளங்கையில் உசுர வச்சு நஞ்சு மனசையும் நல்ல வழி செய்யுமாத்தா. படைச்சவனும் பயந்துடுவான் உன்னோட பாசம் பார்த்தா. கோடிக்கணக்குல கோவில் இருக்குது, சந்து பொந்தெல்லாம் சாமி இருக்குது. சங்கடம்னு வந்தா எந்த சாமி கேக்குது? உனக்கு அடிபட்டாலும் நீ அசையாம கிடந்தாலும், கோபத்துல இருந்தாலும், கொல்ல அடிச்சாலும், கொலையே செஞ்சாலும், ஒன்ன தண்டிக்க அந்த ஆண்டவனே வந்தாலும், ஐயா அடிக்காதீங்க, என் ஆசை மகனை வையாதீங்க, பொய் பேச்சு பேசாதீங்க, என் தங்கத்தை தான் ஏசாதீங்க, 8ஆம் மாசம் இருந்தப்பயே என் மூச்சை காத்தவையா, 8வது வயசுலயும் எம்மடியே கவர்ந்தவையா, என் உசுரை வாங்கிக்கிட்டு உன் உசுரை விட்டுடுன்னு அப்படின்னு முறையிடுவா. முக்கனியா முழுநிலவா ஒன்ன நினைச்சு அள்ளி அணைச்சு முகத்துலதான் முத்தமிடுவா. 5வது போனப்பையும் ஹைஸ்கூல் படிச்சப்பையும் படிப்பொன்னும் பெருசு இல்ல, நீ